அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் பலனாக அந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கணும், அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, எப்போவுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப என்னென்னலாம் பேசிக்காக நம்ம பார்க்கணும், அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப பலன் கேட்குறதுக்கு ஜாதகம் நம்மள்கிட்ட கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திரத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த 6, 8, 12 ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் சூரியன், சந்திரன் இவங்களுடைய நிலை எப்படி, இவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, குரு, சுக்கிரன் இவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே போல் இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பலன் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதை ஆப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ எதுலேயோ மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்காங்க இல்லைங்களா, இந்த புதுசாக இப்போ தான் ஜோதிடத்தூரில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தவொன்னே ராசி கட்டத்தை மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ எதையோ நம்ம பார்த்தா உடனே பார்த்திங்கனாக்கா ராசி கட்டத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவாம்சத்தையும் பார்த்துட்டு ஒரு பேப்பரில் பார்த்திங்கனாக்கா, பேப்பர்லையோ இல்லை நோட்டு, அதுக்குன்னே ஒரு நோட்டு வச்சுங்க, லாங் சைஸ் நோட்டு ஒன்று வச்சுக்கிட்டு ரூல்டு வேண்டாம், அன்ரூல்டு அதை வச்சுக்கிட்டு அதில் பார்த்திங்கனாக்கா ராசி கட்டத்தை போட்டுட்டு கிரகங்கள்லாம் போட்டுட்டு இந்த ஓரத்தில் நவாம்சத்தை போட்டுங்க. இந்த ராசி கட்டத்தில் போடுறப்ப டிகிரியும் சேர்த்து போட்டுங்க, ஏன்னா டிகிரி ரொம்ப முக்கியம். டிகிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம், லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எழுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பலன் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எழுதுங்க. பலன் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணுவீங்கள்ல, கணிப்பீங்கள்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எழுதிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே ராசி கட்டத்தை போட்டு எல்லா கிரகங்களும் நீங்கள் போட்டு நவாம்சத்தையும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9 கூடவங்க, இதெல்லாம் இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எழுத பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் முன்னாடி நிற்கிற மாதிரி அப்படியே வந்துடும். பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எதுக்காக நம்ம எழுத சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்படி எழுத நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகும். நிறைய ஆங்கிள்லேருந்து நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பலனாக வரும். இதுக்கு இந்த அடிப்படையான விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கணும். மெயின் அடிப்படையாக இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆராய்ச்சி தான் எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா பலன் சொல்ல ஆரம்பிங்க. அந்த பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் எழுதுனீங்க கீழே, அதாவது ராசி கட்டத்தை தவிர மற்றதெல்லாம் எழுதுனீங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஏன்னா ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்து தானே நீங்கள் எல்லாம் எழுதுறீங்க. அப்போ பலன் சொல்ல வர பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி கட்டத்தை பார்த்தாவே போதும், மற்ற நீங்கள் என்னென்ன நீங்கள் எழுதுனீங்கன்னா அத்தனை விஷயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நீங்கள் பலன் ஈஸியாக சொல்லலாம். அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வரும். ஆனால் கரெக்டாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறையா ஜாதகத்தை பார்க்கணும், நல்ல அனுபவம் வரணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த அடிப்படை விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ லக்னத்தில் வந்து சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு சுபகிரகம் இல்லை. பாபகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சனி செவ்வாய் 2 பேரும் இருக்கிறாங்க. லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 டிகிரி, சனி வந்து 22 டிகிரி, செவ்வாய் வந்து 24 டிகிரி. அப்போ உங்களுக்கு சனிக்கும் செவ்வாய்க்கும் 2 டிகிரி வித்தியாசம் இருக்குங்க. அப்போ பாபகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்போ லக்னம் வந்து பாவத்துவம். இந்த லக்னத்தை வேறு யாராவது சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருமே பார்க்கல. ஏன்னா குரு இங்கே இருக்கார், சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் இயற்கை சுபர். அதேமாதிரி புதன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் ஆட்சி ஆகிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறாரு. அதை நம்ம பார்ப்போம். இப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னம் பாபத்துவம். அப்போ லக்னாதிபதி அடுத்தது. அப்போ லக்னாதிபதி யார்? இது கன்னி. கன்னியோட அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன். அப்போ அந்த புதன் எங்கே இருக்கிறாரு? புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அவரோட சொந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து 9 டிகிரியில் இருக்கிறாரு. அவங்க கூட சூரியன் வந்து 25 டிகிரியில் இருக்கிறாங்க. ராகு வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சூரியனுக்கும் ராகுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. சூரியனுக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ சூரியனும் ராகும் ஒரு 6 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. கிரகணம் அப்படின்னாவே உங்களுக்கு எத்தனை டிகிரிக்குள்ளே வந்தால் கிரகணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 டிகிரிக்குள்ளே ஒவ்வொரு டிகிரியாக 12, 11, 10, 9 இப்படியே உள்ளே வர பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 12லேருந்தே கிரகணம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் நல்லா க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே 6 டிகிரி. அப்போ 6 டிகிரியும் இது கிரகணத்துக்கு உண்டான அமைப்பு தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுவாலான சூரிய கிரகணம். ராகுவாலான சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அப்போ சூரியன் கிரகணம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அங்கே சூரியன் வந்து ராகு வந்து வீடிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து சூரியனோட ஒளி வந்து குறையுது. அப்போ இருள் தன்மை ஆகுது. இருள்னா முழுசாக இருள் கிடையாது. அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வராரு. அப்போ உங்களுக்கு 5 டிகிரி 3 டிகிரிக்குள்ளலாம் வந்தாக்கா நல்லா இருள் ஆகிடுது. சேம் டிகிரிலாம் வந்தாச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக இருள் ஆகிடுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு ஒளி இருக்கும் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது புதனுக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ புதன் வந்து லக்னாதிபதி. அது ஒரு லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ராகு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாக்கா அவர் பீடிச்சிடுவார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ புதன் வந்து எப்பயுமே வந்து ராகு கூட இருந்தாலும் சரி கேது கூட இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோட பாப கிரகங்களாக இருந்தாலும் சரி சுப கிரகமெல்லாம் இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் புதன் வந்து கூட யார் இருக்கிறாங்களோ பாபகிரகம் இருந்தால் பாபகிரகத்து மாதிரியே அவர் வந்து மாறிடுவார். சுபகிரகம் இருந்தாக்க சுபகிரகத்தை தகுந்த மாதிரி மாறிடுவார். ஆக மொத்தம் இந்த இடத்துல 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பாபகிரகம். ராகு வந்து உங்களுக்கு இருள் கிரகம். அதே போல் சூரியன் வந்து அரை பாபர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அரை பாபர் அப்படின்னா பாதி சுபர் பாதி அசுபர். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனை வந்து ராகு பீடிச்சிட்டாரு. இப்போ புதனையும் பீடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிறாரு. ஏன்னா 10 டிகிரி வித்தியாசம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து புதனை ராகு பீடிக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? புதனையும் கிரகணப்படுத்துறாரு. ஆனால் கிரகணப்படுத்தினாலும் புதன் வந்து கெட்டு போக மாட்டார். நான் தான் சொன்னேங்களா எந்த பக்கம் அவர் வந்து இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாவே உங்களுக்கு பிரம்மாண்டம் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ராகு அப்படின்னாவே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புதன் சேர்றாரு அப்படின்னாக்கா அப்போ மூளை சம்மந்தப்பட்ட அறிவு சம்மந்தப்பட்ட புதன்னாவே அறிவுக்கு உண்டானவர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியாக அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னாதிபதி. அப்போ லக்னம்ன்றது பாபத்துவம். அப்போ லக்னாதிபதிக்கு இது லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பாபகிரகத்தோட இணைவில் இருக்கிறாரு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாபத்துவம் லக்னாதிபதி,
ரெண்டாவது சுபத்துவம். எப்படி சுபத்துவம்? குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. லக்னம் வந்து சுபத்துவம் கிடையாது, ஆனால் லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஏரியா வந்து சுபத்துவமாக ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ லக்னம் வந்து பாவத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம். என்னன்னாக்கா குரு பார்வையில். ஆனாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா பகை வீட்டிலேருந்து பார்க்குறாரு. சுக்கிரனோட வீடு இது. அவங்களுக்கு குரு டீமில் இருக்கவங்க வீட்டில் இல்லை, பாப கிரகத்து இது பகை வீட்டிலேருந்து அவர் பார்க்குறாரு. சரி, பார்த்தாலும் சுபகிரகம் தான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு, கன்னி லக்னத்துக்கு குரு வந்து ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் குரு வந்து எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் பண்ணுவார். அதில் வந்து ஆப்போசிட் டீம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக பண்ணுவார், அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா. சுத்தமாக வந்து பண்ண மாட்டார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு வந்து எப்பவுமே குரு தான். தேவகுருக்கும் அசுரகுருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அசுரகுருன்றது யார்? சுக்கிரன். தேவகுரு குரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேவகுரு அப்படின்னாவே அந்த குரு வந்து எல்லோருக்கும் நல்லா தான் பண்ணுவார். அதில் ஆப்போசிட் டீமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி பண்ணுவார், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. இப்போ லக்னத்தை பார்த்தாச்சு, லக்னாதிபதியை பார்த்தாச்சு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்போ 5க்கு உடையவங்க, 5 யார்? சனி. அந்த சனி வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் கூடையும் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு உடையவர் சனி லக்னத்தில் இருக்கிறாரு. 9க்கு உடையவர் அங்கேயே சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா 2ல் இருக்கிறாரு. 7க்கு உடையவரும் அவர் தான் குரு. அப்போ 4, 7க்கு உடையவர் வந்து 2ல் இருக்கிறாரு. அடுத்தது 10க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அங்கேயே ஆட்சியாக இருந்து ராகு சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டோட்டலாக அந்த ஏரியாவே சுபத்துவமாக இருக்குது. அப்போ 10க்கு உடையவர் அங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. சரி, ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு உடையவர் 4க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இங்கே உட்காந்துருக்காரு, 2ல் உட்காந்துருக்கிறாரு. 7க்கு உடையவரும் அவர் தான். 10க்கு உடையவர் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு, அவர் வீட்டிலே அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ 5க்கு உடையவர் சனி செவ்வாய் கூட லக்னத்திலே பாபத்துவமாக இருக்கிறாரு. அதே போல் 9க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது 6, 8, 12க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு 6க்கு உடையவர் லக்னத்தில் இருக்கிறாரு சனி. 8க்கு உடையவர் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் இருக்கிறாரு. அப்போ 6, 8க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கிறாரு? லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது 12க்கு உடையவர் யார்? சூரியன். அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 10ல் உட்காந்துருக்கிறாரு. 12க்கு உடைய சூரியன் வந்து 10ல் உட்காந்துருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க? எப்பயுமே வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், அவர் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த பாவகம் நலியும் நசியும். அப்போ லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே லக்னம் கெட்டு போச்சு, அங்கே சுபத்துவம் கிடையாது. சரி, இப்போ இந்த பேசிக்கான விஷயம்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன பார்க்கலாம்? ஸ்தான பலத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னது? சனி வந்து அவர் வந்து பகை வீடு கிடையாது, நட்பு வீடு தான். இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே வந்து சனி வந்து நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு, பகை வீடு. அடுத்தது குரு வந்து பகை வீடு. அடுத்தது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சமம் எல்லோருக்கும். அவங்க வந்து ஏன்னா சந்திரன் வந்து அம்மா இல்லையா? அப்போ அம்மா வந்து எல்லோருக்கும் பொதுவானவங்க. அப்போ அது வந்து சமம் அப்படின்ற மாதிரி இங்கே வச்சுங்க. அடுத்தது வச்சுக்கங்கள சமம் தான். சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. சூரியன் வந்து நண்பர் வீட்டில் உட்காந்துருக்காரு, புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ ராகும் கூட இருக்கிறாரு. இங்கே 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து
ஸ்தான பலம். அடுத்தது திக்பலம். திக்பலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இங்கே திக்பலமாக இருக்கா? சூரியன் வந்து 10ல் இருக்கார். அப்போ சூரியன் வந்து 10ல் இருந்தால் திக்பலம், 7ல் சனி இருந்தால் திக்பலம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து லக்னத்தில் திக்பலத்துக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறாரு லக்னத்தில். அப்போ சனி வந்து நிஷ்பலமாக இருக்கிறாரு. அப்போ நிஷ்பலன்னா என்னது? திக்பலனா மறைமுகமான ஒரு பவரில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு. அப்போ பவர் இழந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிற சனி வந்து லக்னத்தில் இருக்கிறாரு, 10ல் இருக்கிற சூரியன் வந்து 10ல் திக்பலம். சூரியன் வந்து 10ல் இருந்தால் திக்பலம் ஆவார். அதே மாதிரி 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் 4ல் இருந்தாங்கன்னா அவங்க திக்பலமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குருவும் புதனும் இருந்தால் திக்பலம். அப்போ லக்னத்தில் புதனும் குருவும் இருந்தால் திக்பலம், 4ல் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம், சனி 7ல் இருந்தால் திக்பலம், 10ல் சூரியன் இருந்தால் திக்பலம். இப்போ திக்பலத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சூரியன் திக்பலம், சனி வந்து நிஷ்பலம். அடுத்தது பார்வை பலம், திருக் பலம். அப்போ பார்வை பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சனியை பார்த்தோம் அப்படின்னு கேட்டு வந்து ஓகே சனியே பார்ப்போம். சனிக்கு வந்து என்னென்ன பார்வை இருக்குது? 3, 7, 10 3 பார்வை இருக்குது. 7ஆம் பார்வை வந்து பொது பார்வை, 3ம் 10ம் பார்த்திங்கன்னா சிறப்பு பார்வை. அப்போ 3ஆம் பார்வை பார்த்திங்கனாக்கா 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு, எங்கே விருச்சகத்தை பார்க்குறாரு. அதே போல் சனி வந்து வேற எங்கே பார்க்குறாரு? 7ஆம் பார்வையாக பார்த்திங்கனாக்கா குருவோட வீடு மீன வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்தை பார்க்குறாரு. இது சனியோட பொசிஷன் பார்வையோட இது. அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4, 7, 8 இந்த 3 பார்வை இருக்குது. அப்போ 7ஆம் பார்வை வந்து பொது பார்வை, 4ம் 8ம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பார்வை. அப்போ செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, மேஷ வீட்டை அவரே பார்க்குறாரு. சரி ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவோட பார்வை. குரு பார்வை எங்கே இருக்குது? குருவுக்கு என்னென்ன பார்வை இருக்குது? 5, 7, 9. அப்போ 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு. சந்திரன் அந்த ஆறாம் அதிபதி, 6ஆம் அதிபதி யாருங்க? சனி. அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறாங்க, அதை நம்ம சொல்லலை இல்லைங்களா? அப்போ சந்திரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து இங்கே 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்தை பார்க்குறாரு. அப்போ குருவோட பார்வை பலம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பொது பார்வை மட்டும்தான். புதனுக்கு பொது பார்வை இங்கே பார்க்குறாரு, சந்திரனோட பொது பார்வை இங்கே பார்க்குறாரு. சந்திரன் என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் இங்கே பார்க்குறாரு. அங்கே பொது பார்வை சூரியன் சுக்கிரன் புதன் இவங்களுக்குலாம் ஒரே பார்வை தான். சந்திரன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பார்வை தான். அப்போ இவங்கெல்லாம் என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்தது சந்திரன் என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சந்திரன் வந்து இருள் சந்திரனா இல்லை ஒளி பொருந்திய சந்திரனா, தேய்பிறை சந்திரனா வளர்பிறை சந்திரனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் இங்கே இருக்கிறாரு, இதுக்கு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அப்போ பௌர்ணமி தாண்டி இங்கே இருக்கிறாரு, 2 கட்டம் பௌர்ணமி தாண்டி 2 கட்டம் தள்ளி இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி தாண்டி அப்படின்னாவே உங்களுக்கு பஞ்சமி திதிக்குள்ளே இருந்தால், பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி திதிக்குள்ளே இருந்தாக்கா உங்களுக்கு வந்து ஒளி இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒளி இருக்குது, ஒளி சுத்தமாக இல்லை அப்படின்லாம் இல்லை, ஒளி இருக்குது. அப்போ பஞ்சமி திதிக்குள்ளே இருந்தாவே அது வளர்பிறை கணக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒளி இருக்குது. அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இதில் இருக்கிறாருன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. சரி ரைட்டு. அப்போ சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. எப்பயுமே வந்து ஒளி கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறையக்கூடாது. முக்கியமாக சூரியன் சந்திரன்.
சூரியன் சந்திரன். அப்போ இங்கே மறைஞ்சாலும் இங்கே சுபத்துவம் இருக்குது, குரு பார்வை இருக்குது. அதே மாதிரி இங்கே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மறைஞ்சு ராகுவோட கிரகணப்படுத்தினாலும் குரு பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாபத்துவம், அப்புறம் சுபத்துவம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? பேசிக்காக அடிப்படையான விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன விஷயம் பார்த்துருக்குறோம் பாருங்க. லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, 6, 8ல் வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சூரியனோட நிலை எப்படி, சந்திரனோட நிலை எப்படி, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், இது 3 பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே பலன் வந்து என்னென்ன அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, ரைட்டு. இப்போ இந்த ஜாதகருடைய இப்போ நடப்பு தசாபுக்தி, இந்த ஜாதகருடைய நடப்பு தசாபுக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். புதன் தசை சந்திர பக்தி, புதன் தசை சந்திர பக்தி நடக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே லக்ன புள்ளி வந்து 13 டிகிரி, சனி வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து 24 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ செவ்வாவும் வலு எழுந்திருக்கிறாரு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அங்கே பகை வீடு. சனி வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு, நிஷ்பலமாக இருக்கிறாரு, அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா வலு எழுந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லக்னத்தில் 2 கிரகமே பார்த்தீங்கன்னாக்கா வலு இழக்கிறாங்க. வலு இழக்கிறாங்கனாக்கா இவர் செவ்வாய் வந்து பகை வீடு. பகை வீடு அப்படின்னாவே அங்கே எப்படி இருப்பார், எரிச்சலாக இருப்பார் இல்லைங்களா. நட்பு வீடாக இருந்தால் இது கம்ஃபர்டபுளாக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து எரிச்சலாக இருக்கிறாரு, கூட சனி வேறு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சனி செவ்வாய் 2 பேரும் வந்து க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே கிரக யுத்தம் நடக்குது, கிரக யுத்தத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, கிரக யுத்தம் அப்படின்னாவே உங்களுக்கு பாப கிரகங்கள், கிரக யுத்தத்துக்கு மெயினான காரண கிரகம் எது? செவ்வாய். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சனி 2 பேரும் சேர்ந்தாவே அங்கே கிரக யுத்தத்தில் இருக்கிறாங்க. எப்பவுமே கிரக யுத்தம் அப்படின்னாவே 1 டிகிரிக்குள்ளே 2 பேரோட இணைவு இருந்தால் மட்டும்தான், ஒன்று ஒரே டிகிரியில் இல்லை 1 டிகிரியில், 2க்கு வித்தியாசம் இருக்குங்களா, ஒரே டிகிரி சேம் டிகிரியில் இருந்தாங்கன்னா கிரக யுத்தம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். 1 டிகிரிக்குள்ளே இருந்தால் கிரக யுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். 1 டிகிரிக்கு மேலே போச்சுனாக்கா அது கிரக யுத்தத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிகிரி வித்தியாசம் இருக்குது, சனிக்கும் செவ்வாய்க்கும் 2 டிகிரி வித்தியாசம் இருக்குது. எப்போவுமே கிரக யுத்தத்தில் வந்து யார் வந்து வின் பண்ணுவாங்க, யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிக பாகை எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் தான் வின் பண்ணதா அர்த்தம். அப்போ அதிக கிரகம் அதிக பாகையில் இருக்கிற கிரகம் பார்த்திங்கனாக்கா வடக்கே நோக்கி செல்லும். அப்போ வடக்கே நோக்கி செல்லும் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, அந்த கிரகம் தான் வின் பண்ணும், வடக்கில் இருக்கிற கிரகம் தான் வின் பண்ணும். அப்போ அதிக பாகையில் இருக்கிற கிரகம் தான் வின் பண்ணும். இங்கே கிரக யுத்தத்துக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கிறப்ப அதிக பாகை அப்படின்னாவே உங்களுக்கு 24 டிகிரி செவ்வாய் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தான் வின் பண்ண மாதிரி கணக்கு. அப்போ அங்கே சனி வந்து வலு இழக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக யுத்தம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, சும்மா லைட்டாக தான், அங்கே கிரக யுத்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. பட் இருந்தாலும் அதிக பாகை அப்படின்னு சொல்லி பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் தான் வின் பண்ண மாதிரி கணக்கு. ஆக மொத்தம் அப்போ இந்த இடத்துல நம்ம புதன் தசை சந்திர புக்திக்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி சனி தசை எப்படி இருந்துச்சு, இந்த ஜாதகருக்கு சனி தசை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தான் வலு இழக்கிறாரு. இங்கே கிரக யுத்தம் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும்
அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து தோக்குறாரு, செவ்வாய் தான் ஜெயிக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி 22 டிகிரி அப்படின்றாக்க சனி தசை அப்படின்னாவே சனி எந்த வீட்டுக்கு உடையவர்? 5க்கு உடையவர், 6க்கு உடையவர். 5 6க்கு உடையவர் வந்து 1ல் இருக்கிறாரு. 5 6க்கு உடையவர் 1ல் இருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? குழந்தைகள், அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், பூர்வீகம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இன்னும் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அதேமாதிரி 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அந்த 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கிறாரு, சந்திரன் இருக்காரு, அவரை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்னா கடன், நோய், எதிரி. அப்போ இந்த கடன், நோய், எதிரி எப்போ ஏற்படும்? அந்த பருவத்துக்கு ஏற்ப ஏற்படும். அப்போ அந்த பருவத்துக்குன்னா அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஏற்படும். அப்போ இந்த ஏஜுக்காரர்களுக்கு என்ன வரும்? நோய் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது? அது வேகமான கிரகம், ஒளி இருக்கிற கிரகம். பார்த்தீங்கன்னா சந்திரன் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வையில் இருக்கிறாரு. சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து அங்கே பலம் இழந்திருக்கிறாரு. எல்லாம் மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு பலன். ஓகே, இப்போ வந்து 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 1ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ 1ஆம் வீட்டுன்றது என்னது? லக்னம். அப்போ லக்னம்ன்றது அவரை சார்ந்த விஷயம் எல்லாமே, இந்த ஜாதகரை சார்ந்த விஷயம் எல்லாமே. அப்போ 5 6க்கு உடைய பலனை வந்து 1ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். அப்போ ஒன்றுன்றது இவருடைய மூளை, இவருடைய சிந்தனை, இவருடைய செயல்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செயல்பாடு வந்து லக்னாதிபதி, மொத்தத்தில் அவருடைய எண்ணங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் தான். அவருடைய மூளை, அவருடைய சிந்தனை எல்லாமே வரும். ஆனால் அதை பிரதிபலிக்கிறது லக்னாதிபதி, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி அந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சனி தசை அப்படின்னாவே இந்த ஜாதகர் நல்லா இல்லை. எப்படி நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் வீட்டு எடுத்துருவோமா? சரி, 6ஆம் வீடு இல்லை 5ஆம் வீடே எடுப்போம். இப்போ 5ஆம் வீட்டு பலனை 6ஆம் வீட்டு பலனும் சேர்த்து பண்ணுவார். எப்படி பிரித்து பண்ணுவார்? அது எப்படி பண்ணியிருப்பார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம், இது இந்த வீடு. இப்போ 5ன்றது அதிர்ஷ்டத்துக்கு உண்டானது, குழந்தைகள், இது போல் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ அங்கே சனியும் செவ்வாய் 2 பேரும் உட்காந்துருக்காங்க லக்னத்தில். அப்படின்னா இந்த ஜாதகருடைய மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தடைப்படும். அதிர்ஷ்டங்கள்லாம் தடைப்படும். பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து எல்லாமே அந்த வீட்டில் என்னென்ன இது இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படும். குழந்தைகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருப்திகரமாக அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த ஜாதகருக்கு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திகரமாக இருக்க மாட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா டென்ஷன்றது என்னது? லக்னம், மூளை. அப்போ மூளைனாவே அங்கே ஒரு விதமான டென்ஷன், ஒரு குழப்பம். ஏன்னா இங்கே தான் ஒரு பெரிய ஒரு போரே நடந்துட்டு இருக்குங்களா. லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கிறப்ப இந்த லக்னம், இந்த ஜாதகர் வந்து நிம்மதியாகவே இல்லை, மன குழப்பத்தில் இருக்கிறாரு, ஒரு ஸ்டேபிளான இதில் இல்லை. அப்போ உங்களுக்கு 5ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ப்ராப்ளம். அதே போல் 6ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டதும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம். அப்போ 6ஆம் வீட்டில் என்னது? நோய் சம்மந்தப்பட்டது. இந்த ஜாதகருக்கு நோய் சம்மந்தப்பட்டது. அப்போ நோய் சம்மந்தப்பட்டதானே என்ன மாதிரி நோய் வந்திருக்கும் இந்த ஜாதகருக்கு? காலபுருஷ தத்துவத்தின்படி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனாவது வீடு? காலபுருஷ தத்துவம் 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் சனி இருக்காரு. அப்போ சனி இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கும்? வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அடிவயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அதாவது மேல் வயிறுலேருந்தே எடுத்துங்க. ஆக்சுவலாக மேல் வயிறுனாவே இங்கே வந்து அடிவயிறு. அப்போ இருந்தாலும் மேல் வயிற்றில் பிரச்சனை வந்தால் தான் அடுத்து அடிவயிறு வரும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடிவயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இரத்த சம்மந்தப்பட்ட, அதாவது மறைமுகமாக இரத்தங்கள் வெளியேறுதல், அடிவயிறு சம்மந்தப்பட்டதுலேருந்து ரத்தம்
மறைமுகமாக வெளியேறுதல், நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வெளியேறுதல். அப்போ இந்த மாதிரி வெளியேறுனுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தங்கள் இருக்காது. நம்மளுக்கு இயல்பாக நம்ம உடம்பு வந்து நார்மலாக வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு அப்போ நம்மளுக்கு தேவையான பிளட்டு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, அந்த பிளட்டோட அளவு குறையும். அப்போ பிளட்டோட அளவு குறையுதுனாக்கா என்னது, ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அணுக்களும் ஹீமோகுளோபின் இது ரெண்டும் பார்த்திங்கனாக்கா கம்மியாகும். ஏன் கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அங்கே வந்து அதிக பாகையில் இருக்கிறாரு. செவ்வாய் அங்கே யுத்தத்தில் இருக்கிறாரு. யுத்தம் இல்லை அப்படின்னாலும் அங்கே அதிக பகை. ரெண்டாவது சனி செவ்வாய் உள்ள ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வலு வந்து குறைஞ்சி இருந்தாலுமே அங்கே வந்து பிரச்சனை தானே உங்களுக்கு. ஏன்னா எதிர்த்தன்மை உடையவங்க, எதிரிங்க, பரம விரோதி, எதிர்த்தன்மை உடையவங்க, எதிரி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அது செவ்வாய் வந்து பகை வீடு, எரிச்சலாக இருப்பார். அப்போ அவரோட காரகத்துவத்தை அவர் பண்ணுவார். அப்போ செவ்வாயோட காரகத்துவத்தை 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் சனி செவ்வாய் காரகத்துவத்தின் வழியாக அங்கே நடக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஏன் செவ்வாயோட இது நடக்கும் அப்படின்னா, செவ்வாய் கூட இருக்காரு, 2 டிகிரியில் வேறு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட காரகத்துவம் என்னது, ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை. அதே மாதிரி சகோதரர்கள் இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த ஜாதகர் இருப்பார். ஏன், என்ன காரணம், அங்கே செவ்வாய் வந்து பகை வீடு, சகோதரருக்கு உண்டான சகோதரர் சகோதரிக்கு உண்டான இது. அப்போ சகோதரனுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வராது, சகோதரருக்கும் இந்த ஜாதகருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வராது. எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், இருந்தால் தான் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சனி செவ்வாய் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகரை வந்து சார்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஜாதகர் கூட யார் யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. க்ளோஸாகவே இருக்க முடியாது, வெளியே தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே செவ்வாய் வந்து பாபத்துவமாக இருக்குது, சனியும் பாபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு சனி பாவத்துவம்னா என்னது, ஏற்கனவே சனி கிரகம் வந்து ஸ்லோ பிளானட்டு. அப்போ ஸ்லோ அப்படின்றப்ப எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக தான் இருப்பாங்க. அங்கே செவ்வாய் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய பிரச்சனை வந்து அங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். இதெல்லாம் நான் பலன் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனையும் கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அப்போ ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்ன வரணும், மொத்தத்தில் வியாதி அப்படின்னாவே உங்களுக்கு அதில் முக்கியமாக வியாதியில் எவ்வளோ இருக்குது, அதில் முக்கியமாக ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அப்போ ரத்த சம்மந்தப்பட்டதுன்னா என்னது, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், தட்டை அணுக்கள், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இது 3த்தில் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை வரும், ஒன்று வெள்ளை அணுக்கள் அதிகமாகிடும், இல்லை கம்மியாயிடும். அதே மாதிரி சிகப்பு அணுக்கள் பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாகிடும் இல்லைன்னா கம்மியாயிடும். அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒன்று அதிகமாகிடும் இல்லைன்னா கம்மியாயிடும். அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா பிளேட்லெட்டும் கம்மி, ஹீமோகுளோபினும் கம்மி, சிகப்பு அணுக்களும் கம்மி. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனாக்கா இந்த சனி தசையில் இந்த ஜாதகர் வந்து இப்படி தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சொன்னேன். ஆமாங்க, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தசை வந்தாச்சு. அப்போ அந்த 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் வீட்டின் வழியாக நடக்கும். அப்போ 1ஆம் வீட்டில் யார் இருக்கா, சனி செவ்வாய், அவங்க 2 பேரோட காரகத்துவத்தின் வழியாக நடக்கும். அதே மாதிரி 6ஆம் வீட்டோட இதுவும் சனி செவ்வாயோட காரகத்துவத்தின் வழியாக நடக்கும். சரி, இது சனி தசைக்கு பலன். நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே மேலோட்டமாக ஒரு 2 விஷயம் மட்டும்தான் அங்கங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் நிறையா விஷயங்கள் நான் சொன்னேன். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லி சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-6க்கு உடைய ஆதிபத்தியத்தை 1ஆம் வீட்டின் வழியாக சனி தசையில் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்தது புதன் தசையில்
புதன் தசையில் எப்படி இருப்பார்? எப்பயுமே புதன் தசை சுயபக்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை தான். பிரச்சனை மீன்ஸ் மூளைக்கு ஓவராக வேலை. அவர் எங்கே இருக்கார்? புதன் வந்து எங்கே இருக்கிறாரு? 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 10க்கு உடையவர் புதன், 1 10க்கு உடையவர் புதன். அப்போ 10ஆம் வீட்டு இதை பண்ணுவார். 10ஆம் வீட்டில் யார் இருக்கா? உங்களுக்கு ராகு இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு. சூரியன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. திக்பலமாக இருந்தாலும் ராகு பீடிச்சிட்டாலும் குரு பார்வையில் இருக்குங்க. அப்போ டோட்டலாக இந்த ஏரியா வந்து சுபத்துவம் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ராகு பீடிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பாவத்துவம் இல்லைங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். என்ன காரணம்? இங்கே சூரியன் வந்து ராகு கூட இருக்கிறனால அங்கே கொஞ்சம் ஒரு செக் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவர் தனியாக இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்தவர் வந்து அங்கே வலு இழந்தாலும் கிரகத்துவத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. சூரியனும் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் வலு இழக்கிறாரு. 6ஆம் வீட்டில் ஒளி கிரகம் இருக்கக்கூடாது. இங்கேயும் பிரச்சனை இருந்தாலும் அப்பாவை பார்க்குறப்ப அம்மா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது அப்பா தான். ஏன்னா அவர் திக்பலம். அப்போ அப்பாவோட சப்போர்ட் இந்த ஜாதகர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் திக்பலமாக இருந்தால் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ பாருங்க 9ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அனுபவிக்கிறதுக்கு உண்டான அப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தப்பட்டது தான். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகருக்கு புதன் தசை சுயபுக்தியில் ஒரு மாதிரி வந்து சனி தசையில் இருந்ததுக்கு கொஞ்சம் வெளியே வந்து நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன் திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு? புதன் ராகுவோட இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். பிரம்மாண்டமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதில் ரொம்ப டெப்த்தில் போய் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா ராகு அப்படின்னாலே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ராகுனாவே ஒரு தேடல் பார்த்திங்கனாக்கா இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு கோயில் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பண விஷயமா இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்க விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ஆராய்ச்சி லைட்டாக அப்படி ஸ்டார்ட் ஆகும். அது ஆராய்ச்சி மாதிரியே இருக்க சும்மா லைட்டாக அப்படி ஸ்டார்ட் ஆகும், உடனே வந்து அதில் அப்படியே டெப்த்தில் போயிடுறது. ஆனால் அந்த அளவுக்கு திங்க் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்துவமாக இருக்கிறனால இந்த ஜாதகர் அந்த மாதிரி திங்க் பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஓவராக வந்து திங்க் பண்ணிவிட்டு அந்த புதன் தசை புதன் புக்தி அதாவது சுயபுக்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராக திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு விஷயத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் ரொம்ப திங்க் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற விஷயங்கள், அதாவது இது மட்டும் கிடையாது, நிறைய கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஏன்னா புதன் வந்து அறிவுக்கு உண்டானார். புதன் அப்படின்னாவே உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டது வரும். புதன் தசை அப்படின்னாவே கடன் சம்மந்தப்பட்டது வரும். அது வந்து சுப கடனா அசுப கடனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் அங்கே புதன் இருக்கிறாரு. அப்படின்றப்ப அங்கே சுப கடனாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப கடன் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இடத்துல இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறதுக்கு உண்டான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் திசை சுயபுக்தி முடிஞ்ச உடனே தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டணுன்ற ஒரு ஐடியாலாம் வந்து அதுக்கப்புறம் வீடு கட்டினாங்க. அதில் சுபக்கடன்லாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சுபக்கடன் இருக்குது? இந்த கடன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்னது, இந்த இடத்துல குரு பார்வை இருக்குது. ஏன்னா கடன் நோய் எதிரி. அப்போ கடன் நோய் எதிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பார்வை இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அப்போ புதன் தசை நடக்குது. அப்போ உங்களுக்கு புதன் தசை சுயபக்தியில் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனை இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வர புக்திகள்லாம் எப்படி இருந்துச்சு, அடுத்து என்ன புக்தி புதனுக்கு அப்புறம்
கேது. கேதுன்றது என்னது? ஞானக்காரகன். இப்போ ஞானக்காரகன் எங்கே உட்காந்து? குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த சுபத்துவமான புதனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஞானத்தை சுபத்துவமான குரு வந்து பார்க்குறாரு. சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு. ஆனால் சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பார்வை வந்து பெருசாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியது. நம்ம மெயினாக வந்து இயற்கை சுபர் சுக்கிரன் குரு அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து தனித்த புதன். மூணாவது தனித்த புதன். ஃபஸ்ட்டு குரு, ரெண்டாவது சுக்கிரன், மூன்றாவது தனித்த புதன், நான்காவது வளர்பிறை சந்திரன், ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரன். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த சுபத்துவன்றது புரிஞ்சுக்கணும் எப்படி எப்படி வருது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது புக்தி. எப்பவுமே வந்து புக்திநாதன் வந்து தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புக்திநாதன். அப்போ அதையும் புரிஞ்சுக்கணும். தசாநாதன் தான் உங்களுக்கு 100%. அவர் ஆர்டர் போடுவார், செயல்படுத்துறது புக்திநாதன். அவர் அதை செயல்படுத்தணுமா வேணாமன்றது டிசைட் பண்ணுறது தசாநாதன். அப்போ தசாநாதன் வந்து 100%, புக்திநாதன் ஒரு 30%. 30% தசாநாதன் 100%. அந்தரநாதன் வந்து ஒரு 5%. அப்போ தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புக்திநாதனும் அந்தரநாதனும். இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கேது முடிஞ்சு அடுத்தது என்னது? கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு இப்போ சந்திரன். இப்போ எப்படி இருக்குது டைமு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிர புக்தியில் சுக்கிரன் எங்கே இருக்காரு? ஆட்சியாக இருக்கிறாரு, 9ஆம் வீடு. அப்போ சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் என்னதுங்க? புக்திநாதன சுக்கிரன். அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ தசாநாதனும் புக்திநாதனும் ஃப்ரெண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. புக்திநாதனும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. தசாநாதன் சொல்கிற மாதிரி புக்திநாதன் கேட்பார், செயல்படுத்துவார். அப்படின்றப்ப சுக்கிரனுக்கு உண்டானது என்னது? காரகத்துவம் வீடு. இப்போ வீடு கட்டுறதுக்கு உண்டான இது இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா? வீடுக்கு உண்டானது ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் டிலே ஆகி தான் வேலை நடந்துச்சு. லேபர்ஸ் ப்ராப்ளம், ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு? திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ சூரியன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட சப்போர்ட்டில், அப்பாவோட சப்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக வேலை நடந்துச்சு. வேலை நடந்து அதுக்கப்புறமா சந்திர புக்தியில் கொஞ்சம் ஏன்னா சந்திரன் வந்து எங்கே இருக்கிறாரு? எதிரியான வீட்டில் இருக்கிறாரு. கடன், நோய், எதிரிக்கு உண்டான இடத்துல 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த எதிரின்றது யார்? அந்த லேபர்ஸுங்களே எதிரிங்களாக மாறிட்டாங்க. அப்போ நிறைய பிரச்சனையை கொடுத்தாங்க. ஆனால் பிரச்சனை கொடுத்தாலும் அந்த சந்திரன் வந்து குரு பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து ஏகப்பட்ட லேபர்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணி, ஏன்னா ஒரு வேலையை வந்து ஒரு டீம் வந்து செஞ்சாங்க அப்படின்னாக்கா திருப்பியும் அந்த டீம் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னாக்கா, லேபர்ஸ் போயிட்டாங்கன்னா திருப்பி இன்னொரு டீம் வந்து உள்ளே வந்து அதை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அசோசியேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனாலே ஏகப்பட்ட சிக்கல். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பயங்கரமாக மன உளைச்சல்லாம் வந்திருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் தானே உங்களுக்கு. அப்போ மனசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையாகவே இருக்காது. இப்போ நிலையாகவே இருக்காது அப்படின்னாக்கா என்னது? உங்களுக்கு 6ஆம் வீடு. இந்த வீடு கொடுத்தவரது சனி அங்கே பவர் இழந்திருக்கிறாரு லக்னத்தில். அங்கே ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கிறாரு. செவ்வாய் கூட வேற சேர்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உடம்பும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ ஆரம்பத்தில் சனி தசையில் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து, அதுக்கப்புறம் வந்து புதன் தசையில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருது. அப்போ ஹீமோகுளோபின், ரத்த சிவப்பணுக்கள், இந்த அணுக்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிடுச்சு. அப்போ ஹீமோகுளோபின் இந்த ஜாதகருக்கு சனி தசையில் எவ்வளோ இருந்துச்சு? வெறும் 5, 6, 7 இவ்வளோ தான் இருந்துச்சு ஹீமோகுளோபின்னு. அப்போ எந்த கண்டிஷனில் இந்த ஜாதகர் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துங்க.
ஒரு படி ஏற முடியாது. ஏன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சுனாவே என்ன ஆகுங்க, படி ஏற முடியாது, மூச்சு வாங்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, படுத்துக்கிட்டே இருக்கணும், இது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்களை வந்து பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். இதில் வீடு வீடு கட்டுறதுன்னா சாதாரண விஷயங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் பெரிய பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் வந்து 6ஆம் வீட்டில் வந்து அங்கே எதிரிங்களோட வீட்டில் இருந்தாலும், ஏன்னா 6ஆம் வீடுனாவே உங்களுக்கு எதிரிங்களோட இருந்தாலும் எதிரிங்களோட எல்லாம் போராடி அதுக்கப்புறமா ஒரு வின் பண்ணது. வின் பண்ணதுன்னா என்னது, வீடு முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. எப்போ? ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் ஆகுது. சந்திர பக்தியில். ஏன் சந்திர பக்தியில்? இங்கே சுபத்துவம், குரு பார்வை இருக்குது. அப்போ சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து வலு குறைஞ்சி அங்கே ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. எப்பயுமே சுபத்துவம், அதுக்காக தான் சுபத்துவம் பாவத்துவம் சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே பாருங்கள், இங்கே ராகு வந்து சூரியனை பீடிச்சிட்டாரு. அப்போ சூரியனுக்கு அங்கே பவர் இல்லை. அப்போ லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன். அங்கே புதனையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 டிகிரி வித்தியாசம் இருந்தாலும் புதன் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ராகுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணி என்னெல்லாம் பண்ண, ஏன்னா அறிவுக்கு உண்டான காரணங்கள் இதெல்லாம் பண்ணுச்சு. இதே வந்து இந்த குரு பார்வை மட்டும் இங்கே இல்லைனாக்கா இந்த ஏரியா வந்து பிரச்சனை. அப்போ யாருமே சப்போர்ட் பண்ணியிருக்க முடியாது, வேலை சம்மந்தப்பட்ட, ஏன்னா ஜீவனஸ்தானம் அது, அங்கே நிறையா பிரச்சனை வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன், ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட இது என்னது, வீடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஆட்சியாக இருக்கிறாரு. 9-10 கூடவங்க அங்கங்கேயே அவங்க பவராக இருக்கிறாங்க. அப்போ என்னது, தர்ம கர்மாதிபதிகள். தர்ம கர்மாதிபதி அப்படின்றப்ப 9-10 கூடவங்க அங்கங்கேயே ஆட்சியாக இருக்கிறாங்க. தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9-10 கூடவங்க அவங்கவுங்க வீட்லேயே அவங்க ஆட்சியாக இருக்கிறாங்க. அதில் புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாவத்துவமாகி அதுக்கப்புறம் சுபத்துவம் ஆகிட்டாரு. இதே இந்த குரு பார்வை மட்டும் இங்கே இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. குரு மட்டும் வேற எங்கேயா இருந்தால், குரு பார்வை இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இப்போ சிவாவோட வீட்டையும் இங்கே பார்க்குறாரு. சிவான்றது என்னது, அவரும் வேணும் இல்லைங்களா வீட்டுக்கு, ஏன்னா பிளாட்ன்றது அவர் தானே. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ஜாதகர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த லேபர்ஸ்லாம் ப்ராப்ளம் வந்தானா, இல்லை இந்த இடத்தையே விற்றுட்டு போயிடலாம், வீடு கட்டினதோட பாதி இல்லை, கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, ஃபினிஷிங் முடியல, ஃபினிஷிங் இன்னும் ஆகலை, அதுக்கு முன்னாடியே இந்த இவங்கெல்லாம் பார்த்து வீடு விற்று இவ்வளோ டென்ஷன் ஆகுது, இவ்வளோ பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லி விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சுபத்துவம் குரு பார்வை இங்கே வந்து இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா எதிரிங்கள்ட்டேருந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க. அது காரணம் என்ன, சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாரு. அந்த சந்திரனை குரு பார்க்குறாரு. ஆனால் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து வலு இழக்கிறாரு, லக்னத்துக்கு சுபத்துவம் இல்லை. அப்போ பாருங்கள், இங்கே லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரு. அப்போ லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இவரை சார்ந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த சப்போர்ட்டும் பெரிய அளவில் பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ சிக்கல் வந்துச்சு. அப்போ இவரை சார்ந்து அப்படின்னாவே லேபர்ஸும் சேர்ந்து தான் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக இந்த வீடு முடிஞ்சிச்சு. இந்த வீடு முடிஞ்சதுக்கு காரணம் என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிரன் ஆட்சியாக இருந்தது. ஏன்னா வீட்டுக்கு உண்டான காரகன் அவர் தான். அதுவும் வீடு வந்து சும்மா சாதாரணம் கிடையாது. சுக்கிரன் ஆட்சி அப்படின்னாவே உங்களுக்கு என்ன, எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுக்கிரனோட இது அனுபவிக்கிறதுக்கு உண்டான இது வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்றப்போ 9ஆம் வீட்டு அதிபதி. அப்போ வீடு வந்து பிளான் பண்ணி நல்ல விதமாக கிட்டத்தட்ட ஒரு நல்ல விதமாக ஒரு 75% பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு 75% வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அது நல்ல விதமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. இதில் ராகு இங்கே கூட இருக்கிறனால 10ஆம் வீடு 9-10 அப்படின்னாவே உங்களுக்கு தர்மம் கர்மம், தர்ம கர்மாதிபதிகள் நல்ல விதமாக இருக்கிறதுனால டோட்டலாக அந்த 10ஆம் வீடு அப்படின்றப்ப ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவனஸ்தானன்றது என்னது, இன்டைரக்டாக இவருக்கு பணம் வந்தது அப்பா மூலியமாக, அப்பா திக்பலம், அப்பாவோட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி
உங்களுக்கு குரு பார்வை இங்கே இருக்குது, சுபத்துவம். அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா யார், ஏன்னா அடுத்தது வரணும்ல. ஏன்னா இப்போ அப்பா சப்போர்ட்டு முழுசாக அவர் பண்ண முடியாது இல்லைங்களா, வீடு கட்டணும்னா சாதாரண விஷயமா, அப்பா முழுசாக இது பண்ண முடியாது. இந்த ஜாதகர் வந்து இன்கம்லாம் கிடையாது, வேலைக்கெலாம் போகல. அப்போ இன்டைரக்டான மறைமுகமான பணம் இது வரணும். ஒன்று டைரெக்டான பணமும் வரணும், இன்டைரக்டான பணமும் வரணும். அப்போ மறைமுக சப்போர்ட் அப்படின்னாவே உங்களுக்கு திக்பலம் அப்படின்னாவே என்னதுங்க, மறைமுகமாக வலுப்பெற்றுருக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். மறைமுகமாக வலுப்பெற்றுருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க யார், அப்பா. அது கணக்கில் வராது, அதுதான் திக்பலம். அப்போ குருன்றது தனக்காரகன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துருக்காரு, 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் 2ன்னாக்கா யாருக்கு உடையவர், 4 7க்கு உடையவர். அப்போ 7ன்றது யார், கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திரஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் வந்து ஃபீமேல், அப்போ கணவர் வந்து மேல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு 7க்கு உடைய குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு, 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு. தனம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 7க்கு உடையவர். யார் 7க்கு உடையவர், கணவர். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட், ஃபேமிலி ஃபுல்லாக அவர் தான் டோட்டலாக. அடுத்தது குடும்பத்தை பார்க்குறது அவர் தான் கம்ப்ளீட்டாக. ஏன்னா தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு. இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பேசுனா சும்மா அப்படியே ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்காது, என்னது அந்த கசாமுசான்னு பேசுகிறதுலாம் கிடையாது, ரொம்ப கிளியராக இருக்கும். அப்படியே பேசுனா பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். திருப்பியும் அவங்கள்ட்ட வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறது மாதிரியே இருக்காது. கேள்வி ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஓகே அப்படின்னு தான் போகிற மாதிரி இருக்கும் ஒழிய கேள்வி கேட்குற மாதிரி வராது இந்த ஜாதகருடைய ஹஸ்பண்டு. அப்போ அவர் வந்து 7க்கு உடையவர் வந்து குரு வந்து இங்கே 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த குரு பார்வை இங்கே இருக்குது அப்படின்றப்ப குரு பார்வை அங்கே இருக்குன்னாவே உங்களுக்கு என்னது, அந்த 10ஆம் வீடு ஜீவனம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த ஜாதகருடைய ஹஸ்பண்டு சம்மந்தப்பட்ட மூலியமாக ப்ளஸ் அப்பா சம்மந்தப்பட்டது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு சனி தசையில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதே போல் புதன் தசையில் இப்போ வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அதை சொன்ன இல்லைங்களா, வீடு கட்டி ஒரு முடிஞ்சு உள்ளே போயாச்சு. இதெல்லாம் நான் வந்து பலனாக சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 3 விஷயந்தான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன், சனி தசையில் எப்படி இருந்துச்சு, புதன் தசையில் இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ எப்படி இருந்துருக்கு, வீடு கட்டுறதுக்கு எந்த புக்தியில் அவங்க ஆரம்பித்தாங்க, என்ன இதெல்லாம் வந்துச்சுங்களா. இன்னும் ஒரு சில விஷயம் சொன்னோம், ஓகே. அடுத்தது இந்த ஜாதகரோட படிப்பை பற்றி சொல்லுவோம். படிப்பு அப்போ 2ஆம் வீடு அப்படின்னாவே ஆரம்ப கல்வி, படிப்பை பற்றி தானே இப்போ நான் சொல்கிறோம். அப்போ ஆரம்ப கல்வி எப்படி இருந்துச்சு, ஆரம்ப கல்வி ஓகே. இருந்தாலும் குரு பகை வீடு, அதையும் இது மனசில் வச்சுக்கணும். குருவுக்கு பகை வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா படித்தாச்சு, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விரக்தி அப்படின்ற மாதிரி தான் படித்தது. மொத்தத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாவே ஒரு ஈடுபாடு இருக்காது இல்லைங்களா. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றப்ப ஒரு ஈடுபாடோடு படித்தது இல்லை, விரக்தின்னு சொல்லக்கூடாது. ஈடுபாடு, அந்த இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு படிப்பில் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு வந்து பகை வீடு. இருந்தாலும் ஒரு 50-50 அப்படின்னு சொல்லலாம். 50% பார்த்திங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 50% இல்லை. அதனால் அந்த ஆரம்ப கல்வியை இந்த ஜாதகர் வந்து முடித்தாங்க. அடுத்தது உயர்கல்வி அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்தவொன்னே சொன்னேன், இங்கே கேது இருக்கிறாரு, குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு மாதிரியே வேலை செய்வார். அதே மாதிரி அதாவது ராகு பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ, குடியிருக்கிறது எல்லாம் ஒன்று தான், எந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டு பலனையும், எந்த கிரகங்கள் கூட இருக்கிறாங்க அந்த வீட்டு பலனையும்,
எந்த கிரகங்கள் பார்க்குறாங்க அந்த கிரகத்தோட பலனையும் கவர்ந்து செய்யும் ராகு கேதுகள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் என்னது? அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி. அடுத்தது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுகஸ்தானம், படிப்பு சம்மந்தப்பட்ட, உயர்கல்வி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ கேது இருக்கிறார் அப்படின்னா, கேது வந்து சுருங்கக்கூடிய கிரகம். அங்கே கேது அப்படின்னாலே அங்கே கொஞ்சம் கெடுப்பார் அப்படி. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா உயர் கல்வி அப்படின்றதில் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஜாதகர் வந்து ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் போய் சேர்ந்துட்டு ஒரு 2-3 கோர்ஸ் வந்து மாற்றி அவங்க இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகர்கிட்ட அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் +2க்கு மேலே வேறு கோர்ஸில் ஒரு 2-3 கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 2-3 கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் ரொம்ப சிரமப்பட்டு முடிச்சிருப்பீங்க. ஆனால் சிரமப்பட்டு முடிச்சிருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அப்படின்னு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னொரு கோர்ஸ் வந்து டிகிரி கோர்ஸாக, ஃபஸ்ட்டு டிப்ளமா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிகிரி கோர்ஸாக வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த படிப்பு எனக்கு பெரிய அளவில் யூஸ் இல்லை. ஏதோ ஃபேமிலிக்கு அது வந்து யூஸ் ஆகும் இல்லையா, என்னுடைய வேலைக்கோ இல்லை எங்கேயா ஒரு ஜாப் சம்மந்தப்பட்டது போகிறதுக்கு அது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கல்வி ஓரளவுக்கு 50-50 நல்லா இருந்துச்சு. இங்கே உயர்கல்வி அங்கே பிரச்சனை. என்ன காரணம்? கேது. சரி, ஓகே. அடுத்தது நம்ம வேற என்ன சொல்லலாம்? சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் வீட்டில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன்னாவே உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்டது. இங்கே குரு பார்வையில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஒளி இருந்தாலும் பஞ்சமி தேதியில் அவங்க இருந்தாலும் ஒளி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், ஆனால் 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீடுன்றப்ப என்னது? வியாதி சம்மந்தப்பட்டது. அப்போ வியாதி சம்மந்தப்பட்டதுனாக்கா அந்த அம்மா வந்து எந்த வீட்டுக்கு உடையவர்? 11க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா 6ல் உட்காந்துருக்கிறாரு. 11க்கு உடையவர் 6ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 11ன்றது என்னது? லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துக்கு உடையவர் இங்கே எப்போ இருக்காருன்னா, அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மானால இந்த ஜாதகருக்கு லாபங்கள் தான். குரு பார்வையில் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஜாதகருடைய அம்மா அவங்க வியாதி சம்மந்தப்பட்டதுலையே லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ணணும். மருந்து மாத்திரைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு. ஏன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு? சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா சனின்றது அந்த மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். அங்கே கூட செவ்வாயும் உட்காந்துருக்காங்க. அப்போ வியாதி, ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி அம்மாவுக்கும். ஏன்னா சனி வீடு கொடுத்துரு, சனி அங்கே லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு. இந்த லக்னன்றது யார்? இவரோட இது. அப்போ அவங்க அம்மாவே தானே குறிக்குது. ஏன்னா சனி வீடு இல்லைங்களா? எப்பயுமே வந்து பலன் வந்து ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் ரெண்டும் சேர்ந்து தான். அப்போ அந்த வீட்டில் யார் உட்காந்து? சந்திரன். அப்போ சந்திரன்றது அம்மா. அப்போ அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா பெரிய இது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஹீமோகுளோபின் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஏன்னா ரத்த சம்மந்தப்பட்டதுனாவே டைரெக்டாக பிளட்டு அப்படின்னாவே பிளட் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இது போல் விஷயங்கள்லாம், தைராய்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுவும் ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஜாதகருக்கு அதுங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்க டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு லைஃப்பை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக வந்து ரிஸ்க் இருக்காது. ஏன்னா சுபத்துவம் இருக்குது. மருந்து மாத்திரை ஒரு பிரச்சனையோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் மருந்து மாத்திரை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியோட வீடு. சனி அங்கே வலு இழக்கிறாரு. அங்கே பவராக இருந்திருந்தாருனாக்கா மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்ற மாதிரி வந்திருக்காது. அது வேறு மாதிரி பலனு. அங்கே வீக் ஆகிருக்கிறாங்க அப்படின்றப்ப அங்கே சனியோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை. ஏன்னா கெமிக்கல் அப்படின்னாவே உங்களுக்கு சனியோட இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒன்று சில. அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எப்பயுமே அவரோட போக்கில் தான் இருப்பார். ஏன்னா திக்பலம். இந்த ஜாதகரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திக்பலமாக இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு.
குரு பார்வையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப திக்பலம் அவர் வந்து ரொம்ப இதாக இருப்பார். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்ணக்கூடிய இதில் தான் இருப்பார். எல்லாருக்கும் ஒருத்தர் 2 பேருக்குலாம் கிடையாது. அவங்க ஃபேமிலிக்குள்ளே மட்டும் கிடையாது. டோட்டலாக யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் பண்ண மாட்டார். யாருக்கு வந்து நம்ம பண்ணால் அது யூஸ் ஆகும் அப்படின்றது இவரே வந்து நினச்சி இவரே திங்க் பண்ணி இவரே பார்த்தீங்கன்னா வாலண்டியராக பண்ணுவார். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதிகள் வீட்டில் திக்பலமாக இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் திக்பலம்னாவே என்னதுங்க, 10ன்றது என்னது, கர்மஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தர்மத்தை பண்ணி 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 கழிக்கிறாரு. தர்மத்தை பண்ணி கழிக்கிறாரு. அப்போ இவருடைய கர்மத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இது பண்ண. அப்போ தர்ம கர்மாதிபதிகள் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனால் லக்னம் வந்து கெட்டு போச்சு அப்படின்றப்ப இவருக்கும் மைண்டு வந்து நார்மலாக இல்லை. ஆனால் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால இவரோட லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. இவராக வாலண்டியராக தான் ஒவ்வொன்றா வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஒழிய, ஆனால் லக்னமும் நல்லா இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ வந்து ரொம்ப பழைய வண்டி, அது வந்து வண்டி ஓடுறப்பே ஒரே சவுண்டோட ஓடுது அப்படின்ற ஒரு இதில் வந்து லக்னம் இருக்குது. சவுண்டு ஆகமொத்தம் ரிப்பேர். பட் அதையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி அதில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னப்ப ட்ராவல் பண்ணுறது வந்து லக்னாதிபதி, அந்த வண்டின்றது லக்னம், அந்த காரு. ஏன்னா ப்ராப்ளத்தோட ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ரெடி பண்ணி வண்டியில் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு, அந்த காரில் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிட்டுருக்கும். இதில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ராகும் புதனும் ஒன்றா இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதாக இருந்தாலும் இவங்களுக்கு பயங்கரமாக ஆராய்ச்சி பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ புதன் தசை நடக்குது, அதில் சந்திர புக்தி வேறு நடக்குது. மனசு ஒரு நிலையாக இருக்காது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதாக இருந்திருக்கும். இப்போ சனி தசையில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் தான். பட் மனசை வந்து இவங்களே வந்து இந்த ஜாதகரே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னு கேட்டிங்கன்னா சுபத்துவமாக இருக்குது. சந்திரன் மனோகாரகன் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கு கூடவர் வந்து 6ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனசெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இப்போ இவரே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு சரி நம்மளே தான் மாறணும், இனிமேல் வந்து மாறினோம்னாக்கா சரியாக போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திங்கிங்கு பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரொம்ப டெப்த்தில் போய் திங்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ சந்திர புக்தி நடந்துகிட்டு இருக்குது, மனோகாரகனோட புக்தி நடந்துட்டு இருக்குது. எப்பயுமே வந்து தசாநாதனும் புக்திநாதனும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இந்த தசாநாதனுக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரி. புதன் வந்து சந்திரனை வந்து எதிரியாக நினைப்பாரு. ஆனால் சந்திரனுக்கு வந்து புதன் எதிரி இல்லை. அப்படின்றனால பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பக்தி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். நான் 2 விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டு சொல்லியாச்சு, அம்மா சம்மந்தப்பட்டு சொல்லியாச்சு, அப்பா சம்மந்தப்பட்டு சொல்லியாச்சு. இந்த தர்ம கர்மாதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் 2 பேரும் அவங்கவுங்க தனித்தனியாக வலுவாக இருக்கிறனால குரு பார்வையில் வந்து இவங்க இருக்கிறதுனால ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆம் வீட்டை பார்க்குறாங்க. யார், சுக்கிரன் வந்து எங்கே பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3க்கு உரியவர் யார், ஏன் படிப்பு வரல அப்படின்றதுக்கு இது ஒரு காரணம் இருக்குது. அதை நான் சொல்லவே இல்லை பாருங்கள். செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, செவ்வாய் பார்வை பாருங்க. இங்கே சனி பார்வை வந்து பாவத்துவமாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே சுபத்துவம் வந்துருச்சு பாருங்க. இந்த 10ஆம் வீட்டுக்கு சனி பார்வையும் இருக்குது, அது பாவத்துவமான பார்வை தான், சுபத்துவமான பார்வை கிடையாது. ஏன்னா லக்னம் வந்து சுபத்துவம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையும் கொடூர பார்வை தான், அதே மாதிரி சனியோட பார்வையும் கொடூர பார்வை தான். அப்போ சனி எங்கெங்கே பார்க்குறாரு, இங்கே பாருங்கள், 7 பார்க்குறாரு, 3 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. செவ்வாய் பாருங்க 4 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 8 பார்க்குறாரு. அப்போ படிப்புக்கு பிரச்சனை வந்தது காரணம் உயர்கல்விக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இங்கே செவ்வாய் வந்து பார்வை இங்கே இருக்குது. அதை நான் சொல்லலை. இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகம் வந்தாலும் மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போகலாம்.
மணிக்கணக்கில் புதுசு புதுசாக பலன் சொல்லிக்கிட்டே போகலாம். 12 வீட்டுக்கு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் போயிட்டுருக்கும். அதனால் வந்து சிம்பிளாக ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். வேறு என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் விட்டுட்டேன்னா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2, 7, 11, 12, 4 மற்றதும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஏன் இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக்தியில் இந்த தசையில் புதன் தசை சந்திர புக்தியில் உங்களுக்கு மறைமுகமான வருமானம் வரும். மறைமுகமான வருமானம், உழைக்காமல் வரும் பணம், திடீர் லாபம், அந்த மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு பலன் சொன்னேன். கரெக்டுங்க. இப்போ அதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஜாதகம் சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னேன்? 6ஆம் வீடு உழைக்காமல் வரும் பணம், சுபத்துவம். அவர் சந்திரன் எந்த வீட்டுக்குரியவர்? 11க்கு உடையவர், லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தோட அதிபதி. அப்போ அவரோட புக்தி நடக்குது. அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அது யார் மூலயமா? அம்மா மூலயமா வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகர் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆக மொத்தம் இப்போ என்ன சொல்ல வந்தேன், இதுதான் 2, 7, 11, 12, 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகக்கூடாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உபஜயஸ்தானம், 10ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் வந்து அங்கே பாவத்துவமாக இருந்து சுபத்துவமாக மாறினால சூப்பராக வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. இதே சுபத்துவம் மட்டும் இல்லை அப்படின்னாலும் அந்த இடம் உபஜயஸ்தானம் தான். பாபகிரகங்கள் உட்காந்துருந்தா நல்லா தான் பண்ணுவாங்க. பட் இருந்தால் சுபத்துவம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். ஓகே, இப்போ 2ஆம் இடத்தோட அதிபதி சுக்கிரன் ஆட்சி ஆகிட்டாருங்களா, அப்போ இந்த இடம் ஓகே. அடுத்தது 7ஆம் இடம், அவரே வா குரு, அவரும் பார்த்தீங்கன்னாக்க சூப்பர். அடுத்தது யார்? 7 கணவன் ஸ்தானம், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7 சூப்பர். அடுத்தது 11 சந்திரன் பார்த்தீங்கன்னா 6ல் இருந்தாலும் சுபத்துவம் சூப்பர் ஆச்சுங்களா. அடுத்தது 12 அயன சயன போகஸ்தானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்சஸ்தானம், விரயஸ்தானம். அடுத்தது வெளிநாடு, இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இடமும் இதையும் சொன்னேன், நீங்கள் அடிக்கடி இடம் மாறி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இடம் மாறி இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க. இதோட 3ஆவது இடம் மாறி இருக்கிறாங்க, ஊரே மாறி இருக்கிறாங்க. சரி, இந்த வீட்டு அதிபதி யார்? சூரியன். 12ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் திக்பலமாக இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 12 பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. அடுத்து 4ஆம் வீட்டோட அதிபதி குரு, அவர் 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுகங்கள்லாம் வந்து இங்கே கேது உட்காந்துருந்தாலும் சுகங்கள் மீன்ஸ் உடல் ரீதியாக ப்ராப்ளம் தானே ஒழிய, மற்றபடி இந்த ஜாதகர் வந்து இந்த உடல் ரீதியாக ப்ராப்ளத்தை தவிர மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணுமோ அத்தனை விஷயத்துலையும் இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன காரணம்? 2ஆம் வீடும் சூப்பர், 7ஆம் வீடும் சூப்பர், அடுத்தது 11ஆம் வீடும் சூப்பர், அடுத்தது 12ஆம் வீடும் சூப்பர், 4ஆம் வீடும் சூப்பர். அப்போ சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருந்தாலும் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே பகையாக இருந்தால் அப்படின்னா என்னது, என்ஜாய் பண்ண முடியாத சூழ்நிலையில் உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால சரி போகலாம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா அவங்க இந்த மாதிரி சிக்கலில் அவங்க இருக்கிறாங்கன்றதை சொல்லவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களால் பார்த்தீங்கன்னா பார்த்தா சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகருக்கு மன ரீதியாக நிறைய பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க.
எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. ஆனால் ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, ஒரு தேடல் இந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த புதன் தசை வேற, கூட வந்து ராகு இருக்கிறாரு. அப்போ ராகுனாவே ஒரு தேடல், ஒரு ரிசர்ச். அந்த ராகு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரிசர்ச்சில் இருப்பாங்க. ஃபுல்லாக மூளைக்கு ஓவராக வேலை, ரொம்ப டெப்த்துக்கு போயிடுவாங்க, ரொம்ப ஆழமாக போய் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.